Hello students, 12th standard, subject economics, chapter 2, அதோட continuation தான் நம்ம பார்க்குறோம். Topic importance of national income analysis. தேசிய வருவாய் பகுத்தாய்வின் முக்கியத்துவம். ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். The national income is of great importance for the economy of a country. ஸோ நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் நேஷ்னல் இன்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ கிரேட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எக்கானமி ஆஃப் அ கண்ட்ரி. ஸோ சரியா, நம்ம நேஷ்னல் இன்கம் வந்து ரொம்ப கால்குலேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். எதுக்கு? நம்மளோட நாட்டினுடைய பொருளாதாரத்தை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு. ஸோ நவடேஸ் த நேஷ்னல் இன்கம் இஸ் ரெகார்டட் அஸ் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் த எக்கானமி. ஸோ நம்ம நேஷ்னல் இன்கம் வந்து நம்ம எப்படி வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அதாவது தேசிய வருவாய் பொருளாதாரத்தின் கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், தேசிய வருவாய் பொருளாதாரத்தினுடைய கணக்கு, நேஷ்னல் இன்கம் வந்து நம்ம எப்படி வந்து நம்ம பண்ணுறோம், அக்கௌண்ட்ஸ் ஆஃப் த எக்கானமி விச் ஆர் நோன் அஸ், அதை எப்படி நம்ம கால் பண்ணுறோம் அப்படின்னா சோசியல் அக்கௌண்ட்ஸ். எப்படி கால் பண்ணுறோம்? சமுதாய கணக்கு, அதாவது சோசியல் அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இட் எனேபிள்ஸ் அஸ், அதனுடைய முக்கியத்துவம், தேசிய வருவாயினுடைய பகுத்தாய்வினுடைய முக்கியத்துவத்தை கீழே வந்து கொடுக்குறாங்க பாருங்கள். First one, to know the relative importance of the various sectors. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, தேசிய வருவாய் கணக்கீடு செய்கிறதுனால பல்வேறு துறையில் இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நம்ம என்ன பண்ணுறாங்க, இங்கே தெரியப்படுத்துகிறாங்க. ஸோ அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எப்படிலாம் இருக்குது, ஸோ வேரியஸ் செக்டார்ஸினுடைய எக்கானமிக் கான்ட்ரிபியூஷன் வந்து எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறதுல அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, நமக்கு இந்த நேஷ்னல் இன்கம் அனலைசிஸில் நமக்கு தெரியப்படுத்துகிறாங்க. டுவர்ட்ஸ் நேஷ்னல் இன்கம். ஸோ நேஷ்னல் இன்கம் பற்றி ஃப்ரம் த கால்குலேஷன் ஆஃப் நேஷ்னல் இன்கம், எப்படி வந்து நேஷ்னல் இன்கம் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம், வி குட் ஃபைண்ட் ஹவு இன்கம் இஸ் ப்ரொடியூஸ்ட், எப்படி வந்து நம்ம இன்கம் முதல்ல நம்ம ஏர்ன் பண்ணுறோம், அது வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறோம், உற்பத்தி பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஹவு இட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட், எப்படிலாம் நம்ம வந்து அந்த இன்கம்மை ஏர்ன் பண்ண இன்கம்மை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, பகிர்ந்தளிக்கிறாங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிறாங்க. ஹவு மச் இஸ் ஸ்பெண்ட், அந்த இன்கமில் நம்ம எவ்வளோ வந்து செலவு பண்ணுறோம், ஸோ அது மட்டும் இல்லாமல் சேவ்டு, எவ்வளோ வந்து சேமிப்பு செய்கிறோம், ஆர் டேக்ஸ்டு, எவ்வளோ வந்து நம்ம வரி கட்டுறோம். ஸோ இப்படிப்பட்ட எல்லா விஷயங்களையும் நம்ம என்ன தேவை, நமக்கு ஒரு நேஷ்னல் இன்கம் கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு எல்லா மேட்டர்ஸ் என்னது நமக்கு கண்டிப்பாக தேவை இல்லையா. ஸோ எவ்வளோ இன்கம் வருது, நம்ம எவ்வளோ அதில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், எவ்வளோ பிளானிங்காக பர்டிகுலர் நிறைய விஷயங்களுக்காக எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், அதில் எவ்வளோ செலவு பண்ணுறோம், அண்ட் எவ்வளோ சேமிப்பு பண்ணுறோம், அதில் எவ்வளோ டேக்ஸ் கட்டுறோம். ஸோ இப்படி எல்லா விஷயங்களும் நமக்கு என்ன தேவை, நேஷ்னல் இன்கம் கால்குலேஷனுக்கு நமக்கு தேவை. சரியா, அடுத்ததான் டு ஃபார்முலேட் த நேஷ்னல் பாலிசிஸ் சச் மானிட்ரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி அண்ட் அதர் பாலிசிஸ். என்ன பண்ணுறோம், ஸோ எதற்காக இந்த மாதிரியான நேஷ்னல் இன்கம்ஸை வந்து இன்கம் எதுக்காகலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நேஷ்னல் பாலிசிஸை நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்காக, உருவாக்குறதுக்காக, ஃபார்முலேட் பண்ணுறதுக்காகவும், சச் மானிட்ரி பாலிசி எதெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுது நேஷ்னல் இன்கம் கால்குலேட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரியான பணவியல் கொள்கை அப்படின்னு சொல்லுவோம், நிதி கொள்கைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான பாலிசிஸ்லாம் நமக்கு எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, இந்த மாதிரி நேஷ்னல் இன்கம் கால்குலேஷனுக்கு மெஷர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. த ப்ராப்பர் மெஷர்ஸ் கேன் பி அடாப்டட் டு பிரிங் த எக்கானமி டு த ரைட் பாத். ஸோ இந்த மாதிரியான கால்குலேஷன் பண்ணுறது மூலிமா நம்ம எக்கானமியை கரெக்டான வழியில் கொண்டுட்டு போகிறதுக்கு, நம்மளுடைய பொருளாதாரத்தை கரெக்டான வழியில் கொண்டு போகிறதுக்கு நமக்கு என்ன இருக்குது, ஹெல்ப் பண்ணுது. ஸோ கலெக்டிங் நேஷ்னல் இன்கம் டேட்டா. ஸோ அது மட்டும் இல்லாமல் தேசிய அளவிலான வருமானத்தினுடைய புள்ளி விவரங்கள் வந்து நமக்கு என்ன பண்ணுது, நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு, இந்த நேஷ்னல் இன்கம் கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த நேஷ்னல் இன்கம் டேட்டா வந்து என்ன பண்ணுது, நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், டு ஃபார்முலேட் பிளானிங் அண்ட் எவாலுவேட் பிளான் ப்ராக்ரஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம எதை உருவாக்குறதுக்காக இந்த மாதிரியான தேசிய வருவாய் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா பிளானிங்ஸை, ஸோ திட்டமிடுதலை வந்து நம்ம உருவாக்கணும். ஸோ நம்ம கண்ட்ரியை வந்து நம்ம கைட் பண்ணணும், வழிநடத்தணும், நம்மளோட செய்யணும்னா எது முக்கியம், நமக்கு பிளானிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ பிளானிங்கை எப்படி நம்ம ஃபார்முலேட் பண்ணுறோம், உருவாக்குறோம் அப்படிங்கிறது, அதை எப்படி மதிப்பிடுறோம், எவாலுவேட் பண்ணுறது. ஸோ அந்த பிளான் ப்ராக்ரஸை வந்து நம்ம எவாலுவேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். இட் இஸ் எசென்சியல் தட் த டேட்டா பெர்டைனிங் டு கண்ட்ரிஸ் கிராஸ் இன்கம். ஸோ இந்த மாதிரியான டேட்டாஸ்லாம் எதுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த கிராஸ் இன்கம், கண்ட்ரிஸினுடைய கிராஸ் இன்கம் மொத்த வருமானத்தை நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்காகட்டும், அதனுடைய அவுட்புட் மொத்த உற்பத்தியை கால்குலேட் பண்ணுறதுக்காகட்டும், அவங்களுடைய சேமிப்பை கால்குலேட் பண்ணுறதுக்காகட்டும், அண்ட் அவங்களுடைய நுகர்வு, அவங்க கன்சியூம்ஷன், அதாவது கன்சியூம்ஷன் என்னது, பயன்பாடு, அதை கால்குலேட் பண்ணுறதுக்காகட்டும், ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சோர்சஸ், அதாவது நிறைய வித்தியாசமான வளங்கள்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இன்கம்ஸை நம்ம எப்படி வந்து
பிளான் பண்ணுறோம், ஷுட் பி அவைலபிள் ஃபார் எக்கானமிக் பிளானிங். ஸோ பொருளாதார திட்டமிடலுக்கு நம்ம எப்படிலாம் இதுலேருந்து வரக்கூடிய வருமானங்களை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது நமக்கு என்ன பண்ணுது இதுலேருந்து தெரிய வருது. டு பில்ட் எக்கானமிக் மாடல்ஸ் போத் இன் ஷார்ட் அண்ட் லாங் ரன். ஸோ என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான குறுகிய கால மற்றும் நீண்ட கால ஒரு பொருளாதார மாதிரிகளை வந்து என்ன பண்ணுறாங்க, உருவாக்குறாங்க. எதுக்காக, தேசிய வருவாய் கணக்கீடு பண்ணுறதுக்காக. தேசிய வருவாய் கணக்கீடுனா என்னது, நம்மளுடைய நேஷ்னல் இன்கமோடைய கணக்கீடு மெஷர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி லாங் டேர்ம், லாங் ரன் அண்ட் ஷார்ட் ரன் அப்படிங்கிற ஒரு விதத்தில் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான பொருளாதார மாதிரிகளை க்ரியேட் பண்ணி அதன் மூலியமாக என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான தேசிய வருவாய் கணக்குகளை கால்குலேட் பண்ணுறாங்க. ஓகேவா, அடுத்து பாருங்கள், டு மேக் இன்டர்நேஷ்னல் கம்பேரிசன். ஸோ என்ன பண்ணுறாங்க, இந்த நேஷ்னல் இன்கம் அல்லது அதனுடைய தேசிய வருவாயை கால்குலேட் பண்ணுறதுக்கான முக்கிய நோக்கம் என்னென்னா, டு மேக் இன்டர்நேஷ்னல் கம்பேரிசன். என்ன பண்ணுறாங்க, இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்மளுடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தை கம்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இன்டர் ரீஜனல், நம்ம நாடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய மற்ற ஸ்டேட்ஸோட நம்ம கம்பேர் பண்ணிக்கிறதுக்கும், நம்மளுடைய வந்து எந்த அளவுக்கு நம்ம ப்ரொடக்ஷன்லேயே ஆகட்டும், எக்கனாமிக் டெவலப்மெண்ட்லேயே ஆகட்டும், நம்ம எந்த அளவுக்கு நம்ம டெவலப் ஆகிருக்கோங்கிறத நம்ம இந்த மாதிரியான கம்பேரிசன்ஸ் மூலியமாக நம்மளால் என்ன பண்ண முடியும், தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா. அதுக்காக தான் என்ன பண்ணுறோம், நம்ம நேஷ்னல் இன்கம்ஸை நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அண்ட் இன்டர் டெம்போரல் கம்பேரிசன் ஆஃப் க்ரோத் ஆஃப் த எக்கானமி டியூரிங் டிஃப்ரெண்ட் பீரியட்ஸ். என்ன பண்ணுறோம், நிறைய பீரியட்ஸில், லாங் டேர்மில், லாங் ரனில், ஷார்ட் ரனில், ஸோ 6 months ஒன்ஸு, இயர்லி ஒன்ஸு, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் பீரியட்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரியான ரீஜனல், டெம்பரல் அண்ட் இன்டர்நேஷ்னல் கம்பேரிசன் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்மளுடைய பொசிஷனை தெரிஞ்சுக்கிறோம், நம்மளுடைய growth நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரியா, டு நோ அ கண்ட்ரிஸ் பெர் கேபிட்டா இன்கம் விச் ரெஃப்ளெக்ட்ஸ் த எக்கானமிக் வெல்ஃபேர் ஆஃப் த கண்ட்ரி ப்ரொவைடட் இன்கம் இஸ் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ஈக்குவலாக வரக்கூடிய இன்கம்மை நம்ம எப்படி என்ன பண்ணுறோம், ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். டு நோ எ கண்ட்ரிஸ் பெர் கேபிட்டா இன்கம். ஸோ ஒவ்வொரு தலா வருமானம், ஒவ்வொரு மனிதனுடைய தலா வருமானம் நம்மளுடைய கண்ட்ரியில் எப்படி இருக்குது. ஸோ இது எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னால், எக்கனாமிக் வெல்ஃபேரை. ஸோ பொருளாதார நலனை வந்து நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய, நமக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ பொருளாதாரத்தில் நம்ம எந்த அளவுக்கு டெவலப் ஆகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கண்ட்ரியினுடைய ஒவ்வொரு தனி மனிதனுடைய பெர் கேபிட்டா இன்கம் இருக்கு இல்லையா, தனி மனித வருமானம் இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளுடைய பொருளாதார நலனை வந்து தெரியப்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டு நோ த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம். எப்படி வந்து நம்ம இன்கம் வந்து வரக்கூடிய நம்ம இன்கம் எந்தெந்த செக்டார்ஸ்லேருந்து நம்ம இன்கம் ஏர்ன் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த இன்கம்லாம் எப்படிலாம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், பகிர்ந்தளிக்கிறோம் ஃபார் வேரியஸ் செக்டார்ஸ். எங்கேருந்துலாம் மற்ற செக்டார்ஸ்லேருந்து வரக்கூடிய வருமானங்களை ஆஃப் ப்ரொடக்ஷன், வேரியஸ் செக்டார்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆனது, அந்த மற்ற செக்டார்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த ப்ரொடக்ஷன் மூலியமாக வரக்கூடிய இன்கம்மை நம்ம எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் எல்லாருக்கும் ஆன் தி ஹோல், மற்ற இந்த கண்ட்ரி வைட். சரியா, ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரியான தேசிய வருவாயை நம்ம கால்குலேட் பண்ணுறோம். டு அரைவ் அட் மெனி மேக்ரோ எக்கனாமிக் வேரியபிள்ஸ். இந்த மாதிரி பேரியல் பொருளாதாரத்தினுடைய வேரியபிள்ஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், டேக்ஸ், அதாவது டேக்ஸ்னானது வரி, டேக்ஸ் ஜிடிபி ரேஷியோ, டேக்ஸ் ஜிடிபி ரேஷியோனது டேக்ஸ் வந்து எந்த அளவுக்கு நம்ம கட்டுறோம். தென் கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட். கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்னானது நடப்பு கணக்கு பற்றாக்குறைன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அதனுடைய ஜிடிபி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, அதே மாதிரி ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படின்னு சொல்லி சொன்னானது நிதி பற்றாக்குறை. அண்ட் டெப்ட், கடன். ஸோ கடன் வந்து எந்த அளவுக்கு நமக்கு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ஜிடிபி ரேஷியோஸில் நம்ம என்ன பண்ணுறோம், மெஷர் பண்ணுறோம், கால்குலேட் பண்ணுறோம். சரியா, ஸோ அடுத்ததான் டிஃபிகல்ட்டிஸ் இன் மெஷரிங் நேஷ்னல் இன்கம். ஸோ நேஷ்னல் இன்கம்மை மெஷர் பண்ணுறதுல இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ்லாம் என்னென்ன, சிரமங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் பார்க்கலாம். இன் இந்தியா ஸ்பெஷல் கான்செப்சுவல் ப்ராப்ளம்ஸ். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய கான்செப்சுவல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இஸ் போஸ்ட் பை த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அ லார்ஜ் அன்ஆர்கனைஸ்ட் அண்ட் நான் மானிட்டைஸ்ட் subsistence sectors where the barter system still prevails for transacting goods and services. ஸோ இந்த மாதிரி குட்ஸ் அண்ட் சர்வீசஸை நம்ம டிரான்சாக்ட் பண்ணுறதுல நிறைய விதத்தில் நமக்கு என்ன இருக்குது, நிறைய அன்ஆர்கனைஸ்ட் அண்ட் நான் மானிட்டைஸ்டு சப்ஸ்டிடன்ஸ் நிறைய செக்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ ஸ்டில் ஹேவ் என்ன இருக்கிறாங்க, பார்ட்டர் சிஸ்டம் கூட நமக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதில் நிறைய வந்து என்ன பண்ணி நம்ம ஆக்சுவலாக நம்ம எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல நிறைய நமக்கு குழப்பங்கள் இருக்குது. ஹியர் ஏ ப்ராப்பர் வேல்யூவேஷன் ஆஃப் அவுட்புட் இஸ் வெரி டிஃபிகல்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது அவுட்புட்னா என்னது, ப்ரொடக்ஷன் தான். ஒரு பொருளுடைய உற்பத்தியை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம ப்ராப்பரான வேல்யூவேஷன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து
அன்ஆர்கனைஸ்டு சிஸ்டம்ஸ் இருக்குது, அதில் அன்ஆர்கனைஸ்டு ப்ரொடக்ஷன் சிஸ்டம்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த மாதிரியான நான் மொனடைஸ்டு சிஸ்டம்ஸ் இருக்குது. ஸோ அதாவது என்னென்னா அன்றாட ஒழுங்குபடுத்தப்படாத அன்றாட பிழைப்பு நடத்தக்கூடிய சிறு தொழில்களும் இருக்குது. அதே மாதிரி பண்டமாற்று அங்காடிகளை உள்ளடக்கிய நாடாகவும் நம்ம நாடு இருக்குது இல்லையா. ஸோ இப்படி இருக்கிறதுனால நம்மளுடைய ப்ராப்பரான வேல்யூவேஷனை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஒழுங்கான முறையில் நம்மளால் என்ன பண்ண முடியாது, எவ்வளோ வந்து நம்ம அவுட்புட் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம், இப்போ உற்பத்தி பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்மளால் என்ன பண்ணுறது, கண்டுபிடிக்கிறதுங்கிறது வெரி டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த டிஃபிகல்ட்டிஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு நமக்கு பாருங்கள், ஒன் பை ஒன் கொடுக்குறாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறது சொல்கிற ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. அடுத்து பாருங்கள், டிஃபிகல்ட்டிஸ் இன் அசஸிங் டெப்ரிசியேஷன் அலோவன்ஸ். ஸோ அதே மாதிரி அன்பெய்ட் சர்வீசஸ், இன்கம் ஃப்ரம் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ், ப்ரொடக்ஷன் ஃபார் செல்ஃப் கன்சம்ஷன் அண்ட் சேஞ்சிங் ப்ரைஸ், கேபிட்டல் கெயின்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்ளம்ஸ். இந்த மாதிரி நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஸோ நம்மளுடைய நேஷ்னல் இன்கமே கால்குலேட் பண்ணுறதில்ல, மெஷர் பண்ணுறதில்ல. ஸோ அதை ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் என்னது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், மாற்று செலுத்தல்கள்னு சொல்லி நம்ம தமிழில் சொல்லுவோம். ஸோ மாற்று செலுத்தல்கள்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு கவர்மெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டிஸை நம்ம என்ன சொல்லுவோம், ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ கவர்மெண்ட் மேக்ஸ் பேமெண்ட்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் பென்ஷன். ஸோ நலத்திட்ட உதவிகள்லாம் கொடுக்குறாங்க பாருங்கள். கவர்மெண்ட்ஸ் வந்து நலத்திட்ட உதவிகள் நமக்கு நிறைய பேருக்கு செய்வாங்க, வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு. அதாவது பென்ஷன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அலோவ் பண்ணுறாங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ், அதாவது வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, சம் அலவன்ஸ் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. சப்சிடிஸ், அதே மாதிரி மானியங்கள் வழங்குறாங்க. தீஸ் ஆர் த கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். இதெல்லாம் என்னது, அரசாங்கம் நமக்கு செய்யக்கூடிய செலவுகளாக கருதுகிறோம். பட் தே ஆர் நாட் இன்க்ளூடட் இன் த நேஷ்னல் இன்கம். இதெல்லாம் நம்ம எதில் இன்க்ளூட் பண்ணுறதில்ல, நேஷ்னல் இன்கமில் நம்ம இன்க்ளூட் பண்ணுறது. இதுலேயே நம்ம இதையே முன்னாடி சாப்டர்ஸில் நம்ம ப்ரீஃபாக பார்த்துருக்கோம். இந்த மாதிரி வரக்கூடிய இந்த ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸை நம்ம எதில் சேர்க்குறதில்ல, கவர்மெண்ட் செய்யக்கூடிய நல உதவிகள்லாம் நம்ம எதில் சேர்க்குறதுல, நேஷ்னல் இன்கம் கேல்குலேஷன்ஸில் நம்ம சேர்க்குறது இல்லைன்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஸோ பிகாஸ் தே ஆர் பெய்டு வித்தவுட் ஆடிங் எனிதிங் டு த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். அதே மாதிரி இதெல்லாத்தையும் எதில் பண்ணுறதில்ல, வித்தவுட் ஆடிங் இந்த எல்லாத்தையும். சரி, என்ன பண்ணுறோம், இதெல்லாம் ஆட் பண்ணுறதில்ல இதில், இந்த நேஷ்னல் இன்கமில். ஸோ இந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் ஆகக்கூடிய விஷயத்தில் நேஷ்னல் இன்கமில் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறதில்ல, ஆட் பண்ணுறதில்ல. டியூரிங் எ இயர், இன்ட்ரெஸ்ட் ஆன் நேஷ்னல் டெப்ட் இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் பிகாஸ் இட் இஸ் பெய்ட் பை கவர்மெண்ட் to individuals and firms on their past savings without any productive work. அதே மாதிரி நேஷ்னல் டெப்ட்ஸ் எல்லாத்தையும் கூட நம்ம என்ன பண்ணுறோம், கன்சிடர் பண்ணுறோம், எதாவது ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸாக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ நேஷ்னல் டெப்ட்ஸ்னால் என்னது, தேசிய அளவில் இருக்கக்கூடிய கடன்களை. ஸோ இதெல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இதில் வந்து கேல்குலேட் பண்ணுறது இல்லை. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸாக தான் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் சொல்கிறோம். அடுத்ததான் டிஃபிகல்ட்டிஸ் இன் அசஸிங் டெப்ரிசியேஷன் அலவன்சஸ். அதே மாதிரி டெப்ரிசியேஷன் அலவன்சஸை நம்மளால் என்ன பண்ண முடியறதில்ல, அதாவது தேய்மானங்கள் கொடுப்பனவு மதிப்பிடுவதில் சிக்கல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ டிடக்ஷன் ஆஃப் டெப்ரிசியேஷன் அலவன்சஸ், ஆக்சிடென்டல் டேமேஜஸ், ரிப்பேர் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சார்ஜஸ் ஃப்ரம் த நேஷ்னல் இன்கம் இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். ஸோ இந்த மாதிரி டெப்ரிசியேஷன்லாம் நம்மளை எந்த அளவுக்கு டெப்ரிசியேஷன் எக்ஸ்பென்சஸ் ஆகிருக்கு, ஸோ அதில் வந்து எவ்வளோ வந்து நமக்கு பாதிப்பு அடைஞ்சிருக்கு, செலவாயிருக்கு அப்படிங்கிற அலவன்சஸ்லாம் நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. அதுமாதிரி ஆக்சிடென்டல் டேமேஜஸ் எல்லாம் எவ்வளோ ஆயிருக்குது, தென் ரிப்பேர் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சார்ஜஸ் வந்து எவ்வளோ ஆயிருக்குங்கிறதெல்லாம் நம்ம நேஷ்னல் இன்கமில் சேர்க்குறது அப்படிங்கிறது நாட் அன் ஈஸி டாஸ்க்னு சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டமான விஷயம், ஈஸியான விஷயமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ரெக்வயர்ஸ் ஹை டிகிரி ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் டு அக்சஸ் த டெப்ரிசியேஷன் அலவன்ஸ் அண்ட் அதர் சார்ஜஸ். இந்த மாதிரியான டெப்ரிசியேஷன் அலவன்சஸ் ஆகட்டும் அல்லது அதர் சார்ஜஸ் ஆகட்டும், இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண முடியாது, ஈஸியாக ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. எதெல்லாம் நம்ம சேர்க்கணும், எதெல்லாம் சேர்க்கக்கூடாதுங்கிறத நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஸோ அதிக கவனத்துடன் சரியான மதிப்பீடு செய்து நம்ம இதை என்ன பண்ணணும், இந்த மாதிரி டெப்ரிசியேஷன் அலவன்சஸ் நம்ம என்ன பண்ணணும், டிடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். டிடக்ஷன்ஸ்னால் என்னது, டிடெக்ட் மீன் கழிக்கிறது. ஸோ இதெல்லாம் எதெல்லாம் வந்து என்ன பண்ணணும், நம்ம டெப்ரிசியேஷன் அலவன்சஸ் எவ்வளோ, அதை மற்ற சார்ஜஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஈஸியாக அதாவது ஒரு அசஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், அதில் நேஷ்னல் இன்கமில் நம்ம டிடெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா. தென் அன்பெய்டு சர்வீசஸ்னால் என்னது, பணம் செலுத்தப்படாத சேவைன்னு சொல்லுவோம். பணம் செலுத்தப்படாத சேவைனா என்னது, ஹவுஸ் ஒய்ஃப் ரெண்டர்ஸ் எ நம்பர் ஆஃப்
யூஸ்ஃபுல் சர்வீசஸ் லைக் ப்ரிப்பரேஷன் ஆஃப் மீல்ஸ். இப்போ பணம் செலுத்தப்படாமல் நிறைய சேவைகள் செய்கிறாங்க வீட்டில். ஹவுஸ் ஒய்ஃப்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க நிறைய மீல்ஸ்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க, உணவுகள்லாம் தயாரிக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து என்ன விதமான பணமும் வந்து என்ன பண்ணுறதில்ல, அவங்க மணி வந்து கெட் பண்ணுறதில்ல இல்லையா. ஸோ அதே மாதிரி டெய்லரிங், மென்டரிங், வாஷிங், க்ளீனிங், பிரிங்கிங் அப் சில்ட்ரன்ஸ் வந்து வளர்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை க்ளீன் பண்ணுறாங்க, வீட்டை வாஷ் பண்ணுறாங்க, துணிகளை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறாங்க. ஆனால் அதுக்கான பணம் யாரும் என்ன பண்ணுறது இல்லை, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து வாங்குறது இல்லையா. ஷீ இஸ் நாட் பெய்ட் ஃபார் தெம் அண்ட் ஹெர் சர்வீசஸ் ஆர் நாட் டைரக்ட்லி இன்க்ளூடட் இன் த நேஷ்னல் இன்கம். இது எல்லாத்தையும் அவங்க எந்த விதமான பெய்டு நம்ம பண்ணுறதில்ல. ஸோ அப்போ அந்த விஷயங்கள் இல்லை, அந்த சர்வீசஸ் எல்லாத்தையும் எதில் சேர்க்கறது இல்லை, நம்ம நேஷ்னல் இன்கம் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம இந்த சர்வீசஸ் எல்லாம் சேர்க்கறது இல்லை. அண்ட் அடுத்ததான் such services performed by paid servants are included in the national income. அதுவே யாராவது சர்வெண்ட்டை வச்சு நம்ம வேலை வாங்குகிறோம், ஸோ அவங்களுக்கு ஏதாவது பேமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் எதில் இன்க்ளூட் ஆகணும்னு சொல்கிறாங்க, நேஷ்னல் இன்கமில் இன்க்ளூட் ஆகணும்னு சொல்கிறாங்க. த ரீசன் ஃபார் த எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் ஹெர் சர்வீசஸ் ஃப்ரம் நேஷ்னல் இன்கம், எதனால இந்த மாதிரியான ஹவுஸ் ஒய்ஃப் வந்து செய்யக்கூடிய அந்த சேவைகளை வந்து நம்ம நேஷ்னல் இன்கமில் ஏன் எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா, இஸ் தட் த லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஆஃப் த ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ ஹவுஸ் ஒய்ஃபினுடைய லவ் அண்ட் அஃபெக்ஷனுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரியான வேலைகள்லாம் அவங்க செய்கிறாங்களே தவிர்த்து அவங்க பெர்ஃபார்மிங் her domestic work cannot be measured in monetary terms. அவங்க செய்யக்கூடிய அந்த சேவைகளை வந்து பண மதிப்பீட்டோட நம்மளால என்ன பண்ண முடியாது, ஒப்பிட முடியாது. ஸோ அவங்க லவ் அண்ட் அஃபெக்ஷனுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, அந்த ஒர்க்கெல்லாம் செய்கிறாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து என்ன பண்ண முடியாது, நேஷ்னல் இன்கமில் நம்மளால் ஆட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ சிமிலர்லி தேர் ஆர் அ நம்பர் ஆஃப் குட்ஸ் and services which are difficult to be assessed in monetary terms. அதே மாதிரி நிறைய குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கூட நம்மளால் என்ன பண்ண முடியாது, மானிட்டரி டேர்ம்ஸ் அதாவது பண நடவடிக்கையாக நம்மளால் அதை கன்சிடர் பண்ண முடியாது சரியா. ஃபார் த ரீசன் ஸ்டேட்டட் above, such as rendering services to their friends, painting, singing and dancing. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை என்ன பண்ண முடியாது, பண நடவடிக்கைகளை நம்மளால் கருத முடியாது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ண முடியாது, நம்ம நேஷ்னல் இன்கமில் ஆட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இன்கம் ஃப்ரம் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ சட்டவிரோத நடவடிக்கைகளிலிருந்து பெறக்கூடிய வருமானம். ஸோ இன்கம் ஏர்ன்டு த்ரூ இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் லைக் கேம்பிளிங், ஸ்மக்லிங், இல்லிசிட் எக்ஸ்ட்ராக்ஷன். ஸோ இந்த மாதிரி அதாவது கேம்பிளிங்னா அது சூதாட்டம், ஸ்மக்லிங்னா கடத்தல், ஸோ இல்லிசிட் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் லிக்யூர், ஸோ அதாவது மதுபானம் தயாரிக்கிறது. ஸோ இந்த மாதிரிலேருந்து வரக்கூடிய அந்த வருமானங்களை நம்மளால் என்ன பண்ண முடியாது, இந்த மாதிரி நேஷ்னல் இன்கமில் நம்மளால் கால்குலேட் பண்ணுறதுக்கு எடுத்துக்க முடியாது. இஸ் நாட் இன்க்ளூடட் பாருங்க ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்ளம்ஸ். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்ளம்ஸ்னால் என்னது, ஸோ புள்ளி விவர சிக்கல்கள். ஸோ there are statistical problems. Too great care is required to avoid double counting. ஸோ முன்னாடி டபுள் கவுண்டிங் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ டபுள் கவுண்டிங்கிறத அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஸோ 2 முறை நம்ம ஒரு கால்குலேஷனில் நம்ம ஒரே ப்ரொடக்ஷனை பற்றி அதில் கால்குலேட் பண்ணுறதை பற்றி நம்ம என்ன பண்ணிடுறோம், டபுளாக நம்ம என்ன பண்ணிடுறது, நம்ம அதை என்ட்ரி பண்ணிடுறது. ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம். ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா மே நாட் பி பெர்ஃபெக்ட்லி ரிலையபிள். அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த புள்ளி விவரங்கள்லாம் நம்மளால் உறுதியாக நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்குது. when they are complied from numerous sources. என்ன பண்ணுறாங்க, இதில் நிறைய சோர்சஸ் இருக்குது. ஸ்கில் அண்ட் எஃபிஷியன்சி ஆஃப் த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஸ்டாஃப்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த வளங்களை வந்து சரியான முறையில் நம்மளால் என்ன பண்ணுறதில்ல, யூஸ் பண்ண முடியல. அதே மாதிரி ஸ்கில் அண்ட் எஃபிஷியன்சி ஆஃப் த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஸ்டாஃப்ஸ். ஸோ அந்த புள்ளி விவரங்களை தயாரிக்கக்கூடிய அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஸ்டாஃப்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, எஃபிஷியன்ஸாக செயல்படுறாங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் கோஆப்ரேஷன் ஆஃப் பீப்புள் அட் லார்ஜ் ஆர் ஆல்சோ ஈக்குவலி இம்பார்ட்டண்ட் இன் எஸ்டிமேட்டிங் நேஷ்னல் இன்கம். அதே மாதிரி கோஆப்ரேஷன் இருக்கணும். ஸோ பீப்புளுடைய கோஆப்ரேஷனும் இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக ஒரு குவாலிட்டியான டேட்டாவை நம்மளால் என்ன பண்ண முடியும், எஸ்டிமேட் பண்ண முடியும். ஸோ எதில், நேஷ்னல் இன்கம் கால்குலேஷனில். ஓகேவா. த ஃபாலோயிங் ஆர் த சம் ஆஃப் த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்ளம்ஸாக கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். அக்யூரேட் அண்ட் ரிலையபிள் டேட்டா ஆர் நாட் அடிக்குவேட். என்ன பண்ணுறதில்ல, ஒரு அக்யூரேட்டான ஒரு தெளிவான புள்ளி விவரங்கள் நம்மளால் என்ன பண்ண முடியல, கலெக்ட் பண்ண முடியறதில்ல. அஸ் ஃபார்ம் அவுட்புட். அதே மாதிரி கால்நடைகளுடைய உற்பத்தியில் நம்மளால் என்ன பண்ண முடியல, ஈஸியாக நம்ம எவ்வளோ வந்து கால்நடை உற்பத்தி இருக்குது, ஸோ அதுலேருந்து வரக்கூடிய வருமானம் எவ்வளோ அப்படிங்கிறது நம்மளால் என்ன பண்ண முடியல, ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. த சப்சிஸ்டன்ஸ் செக்டார்ஸ் இஸ் நாட் கம்ப்ளீட்லி இன்ஃபார்ம்ட். அதே மாதிரி கால்நடைகளை பற்றின விவரங்களை, அதுலேருந்து வரக்கூடிய வருவாய் பற்றின விவரங்களை நம்மளுக்கு என்ன பண்ணுறதில்ல, ஈஸியாக தெரியப்படுத்த மாட்டாங்க.
அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்மளால் தெரிஞ்சுக்கவும் முடியறதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இன் அனிமல் ஹஸ்பண்ட்ரி there are no authentic production data available. அதே மாதிரி இதுக்கு அந்த அனிமல் ஹஸ்பண்ட்ரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான ஃபார்ம்ஸ் எல்லாம் நடக்குது இல்லையா, ஸோ பண்ணைகள்லாம், ஸோ இதுலேருந்து வரக்கூடிய வருமானங்களுக்கு ஆத்தென்டிக் ப்ரொடக்ஷன்லாம் இல்லை, அதனுடைய டேட்டாலாம் நம்மளால் கலெக்ட் பண்ண முடியறதில்லை, ஸோ அதோட டேட்டா அவைலபிளாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்மளால் என்ன பண்ண முடியாது, நேஷ்னல் இன்கமை கரெக்டாக நம்மளால் கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்ளமாக நமக்கு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், different languages, customs, etc. ஸோ டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் இருக்கிறதுனால ஆல்சோ கிரியேட் ப்ராப்ளம்ஸ் இன் கம்ப்யூட்டிங் எஸ்டிமேட்ஸ். என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி சோ மெனி லாங்குவேஜஸ் வந்து மக்கள் வந்து பேசுகிறதுனால இது ஒரு ட்ராபேக், கம்யூனிகேஷன் ட்ராபேக்ஸாகவும் இருக்குது. ஸோ அவங்க வந்து கரெக்டான முறையான ஒரு தகவல்கள் வந்து நம்மக்கிட்ட கொடுக்கவும் முடியறதில்ல, நம்மளால் அதை புரிஞ்சுக்கவும் முடியாமல் நிறைய ட்ராபேக்ஸும் இருக்குது. தென் பீப்புள் இன் இந்தியா ஆர் இன்டிஃப்ரெண்ட் டு த official inquiries, they are in most cases non-cooperative also. ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து என்ன பண்ணுறதில்ல, பொதுவாகவே எந்த விதமான கோஆப்ரேஷனும் ஒழுங்காக கொடுக்கறதில்ல. ஸோ நம்ம பண்ணக்கூடிய அந்த அஃபிஷியல் என்கொயரிஸ்க்கு என்ன பண்ணுறதில்ல, அவங்க முறையான தகவல்களை கொடுக்கறதில்ல. தே ஆர் இன் மோஸ்ட் கேசஸ். நம்மளே வந்து இப்போ வீட்டில் வந்து ஒரு கணக்கு எடுக்கிறாங்க, ஒரு ஆஃபீஸில் வந்து கணக்கு எடுக்கிறாங்கன்னா ஒரு முறையான தகவல்கள் கொடுப்போமா. இப்போ ஒரு 10-15 மாடு வச்சுருக்குறோம், நிறைய வந்து விவசாயம் நிறைய பண்ணுறோம், அது மாதிரி நிறைய வந்து ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் மொத்த விபரத்தையும் வந்து இந்த ஆஃபீஸர்கிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னா கொடுக்க மாட்டோம் இல்லையா, நம்மளே தயங்குவோம். அதே மாதிரி அதான் சொல்கிறாங்க நான் கோஆப்ரேட்டிவ் ஆல்சோ. ஸோ பீப்புள் வந்து எப்படி இருக்கிறாங்க, கோஆப்ரேட்டிவாக இல்லை, நான் கோஆப்ரேட்டிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் நம்மளால் முறையான நேஷ்னல் இன்கம் வந்து நம்ம ஒழுங்காக வந்து கால்குலேட் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஸ்டாஃப்ஸ் ஆர் அன்ட்ரெயின்ட் ஆகும். அதாவது அவங்க வந்து ட்ரெயின் எடுத்தவங்க, அதாவது எப்படி சொல்கிறதுனா அந்த சேரிக்கக்கூடிய அந்த அலுவலர்கள் வந்து எப்படி இருக்கிறாங்கன்னா ட்ரைனிங் இல்லாமல், ஒரு முறையான ட்ரைனிங் இல்லாமல் இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்எஃபிஷியன்ட், திறமை இல்லாத ஒரு நபர்களாக இருக்கிறாங்க. சரியா, தேர் ஆர் நேஷ்னல் இன்கம் எஸ்டிமேட்ஸ் இன் அவர் கண்ட்ரி ஆர் நாட் வெரி அக்யூரேட். நம்மளோட அப்போ என்ன தெரியுது, நம்ம இதுலேருந்து நமக்கு நேஷ்னல் இன்கம் கால்குலேட் பண்ணுறோன்னா, அதை எஸ்டிமேட் பண்ணுறோன்னா நம்மளால் என்ன பண்ண முடியல, அக்யூரேட்டான ஒரு தெளிவான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு டேட்டாஸ் வந்து நமக்கு கிடைக்கிறது இல்லை, போதுமான அளவில் கிடைக்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. தேர் இஸ் அட் லீஸ்ட் 10% மார்ஜின் ஆஃப் எரர். என்ன இருக்குது, அப்போது 10% ஆஃப் மெஷர்மெண்ட் வந்து எப்படி தான் இருக்குது, நம்மளுடைய நேஷ்னல் இன்கமில் கூட குறைச்சி தான் இருக்குது. அதாவது நமக்கு சரியான விதத்தில் நம்மளால் என்ன பண்ண முடியறதில்ல, கரெக்டான டேட்டாஸை கலெக்ட் பண்ண முடியாதனால ஒரு பர்டிகுலர் 10% ஆஃப், அதாவது கூட இருக்கலாம் அல்லது குறைவாக இருக்கலாம் நம்மளுடைய நேஷ்னல் இன்கமில். ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய நேஷ்னல் இன்கமுக்கு கால்குலேட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அப்போ அந்த டேட்டாஸ் வந்து ஃபால்ட்டாக இருக்குமோ அல்லது சரியாக இருக்கலாம் அல்லது கூடவோ அல்லது குறைவோ இருக்கலாம். அப்படி இருக்கிறதுனால நம்மளால் என்ன பண்ண முடியாது, கரெக்டான ஒரு மார்ஜினை வந்து நம்மளால் கால்குலேட் பண்ண முடியாது. அதே மாதிரி தட் இஸ் நேஷ்னல் இன்கம் இஸ் ஓவர் எஸ்டிமேட்டட். என்ன பண்ணலாம், நேஷ்னல் இன்கம் வந்து ஓவர் எஸ்டிமேட் பண்ண முடியும், அதாவது அதிகப்படியாக எஸ்டிமேட் பண்ணிடலாம், அல்லது அண்டர் எஸ்டிமேட், குறைவாக வந்து நம்ம என்ன பண்ணலாம், எஸ்டிமேட் பண்ணிடலாம் பை அட்லீஸ்ட் 10%. அதாவது ஒரு 10% என்னவாக இருக்கும், நம்ம நேஷ்னல் இன்கம் கால்குலேட் பண்ணதில் குறைவாகவோ அல்லது கூடவோ இருக்க தான் செய்யும். தட் இஸ் ஒய் த ஜிடிபி எஸ்டிமேட்ஸ் ஃபார் இந்தியா வேரிஸ் ஃப்ரம் $2 trillion to $5 trillion. ஸோ தட் இஸ் ஜிடிபி வந்து எந்த அளவுக்கு நமக்கு டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆன் தி ஹோல் இந்தியா அளவில் நம்ம டாலர் மதிப்பீடில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ வேரி ஆகுமா நமக்கு நம்ம நேஷ்னல் இன்கம் கால்குலேட் பண்ணதில் $2 trillion $5 trillion அளவுக்கு நமக்கு என்ன ஆகுமா, நம்மளுடைய நேஷ்னல் இன்கம் கால்குலேஷனில் டிஃப்ரென்ஸ் ஆகுது. ஸோ அப்போ நம்ம அக்யூரேட்டான ஒரு கிளியரான ஒரு தகவல்களை நம்ம பெற முடியாததுனால நேஷ்னல் இன்கம் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, துல்லியமாக கணக்கீடு செய்ய முடியறதில்ல. ஸோ இப்போ இந்த அளவுக்கு நமக்கு $2 trillion to $5 trillion அளவு $, அளவுக்கு நமக்கு என்ன இருக்குது, நிறைய சேஞ்சஸ் வருது, குறைவாகவோ அல்லது கூடுவதற்கோ வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது நேஷ்னல் இன்கம் அண்ட் சோசியல் அக்கௌண்டிங் அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். அண்டில் தென் பை ஸ்டூடெண்ட்ஸ்.